ஸோ இப்போ நான் உங்ககிட்ட வந்துட்டு இந்த உலகத்திலேயே பயங்கர வேல்யூபிள், அதாவது கோல்டோட வேல்யூக்கும் மேலே வேல்யூபிளான பீடு 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பெண்களோட உடையில இருந்துச்சு. அதை இப்போ நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட கலெக்ஷன் தான் இப்போ இருக்குது. அதோட விலை வந்து கோல்டை விட ஜாஸ்தின்னு அவங்கக்கிட்ட வந்து சொன்னால் இங்கே எத்தனை பேர் நம்புவீங்க? ஆனால் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரி அண்ட் மிஸ்ட்ரி பிஹைண்ட் தி பீட் கலெக்ஷன் ஃப்ரம் அ டாம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருக்க போது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வர பாருங்கள். அண்ட் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்பெயினில் இருக்கக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட்டில் போயிட்டு ரிசர்ச் பண்ணும்போது அங்கே 2,70,000க்கும் மேலேயே வந்துட்டு பீட்ஸ் கிடச்சிருக்கு. பீட்ஸ்னால் நம்ம பிரேஸ்லெட்டு, அப்புறம் இந்த சின்ன குழந்தைங்க வந்து நெக்லஸாக போடுவாங்க. ஸோ அதுதான் பீட்ஸ். ஸோ இத்தனை பீட்ஸ் வந்து அந்த இடத்துல கிடச்சிருக்கு. இன்னொரு சேம்பர், அதாவது அதே மாதிரி ஒரு 2-3 சேம்பர் இருந்திருக்கு. அங்கே போய் ரிசர்ச் பண்ணும்போதும் எக்கச்சக்கமான பீட்ஸ் கிடச்சிருக்கு. இது வந்து ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு பெரிய பீட் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கெல்லாம் நினைக்கலாம் கூட, அதாவது ஒரு பீடுக்கு எதுக்கு இவ்வளோ ஹைப்புன்னு. ஆனால் இந்த வீடியோவோட கடைசியில் புரியும் ஏன் அந்த பீடை வந்து இவ்வளோ வேல்யூபிள் சொல்கிறாங்க. அதாவது கோல்டோட வேல்யூக்கும் மேலே இந்த பீடு வந்து ஏன் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்கன்றது இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பாக தெரியும். ஸ்பெயினில் வேலன்சினா ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்காங்களே, அவங்க வந்து தொலான்சி மல்டிடேரியோ அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து என்ன இடம் அப்படின்னா, அது வந்து ஒரு பரியல் சைட். ஸோ நம்ம ஊரில் வந்து சொல்கிற மாதிரி இது வந்து ஒரு சுடுகாடு அப்படின்னே வச்சுக்கலாம். ஸோ அங்கே போய் தான் இங்கே ரிசர்ச் பண்ணுறாங்க. ஸோ ரிசர்ச்னாலே நமக்குலாம் தெரியும்ல, வழக்கம் போல் நல்லா குழியெல்லாம் தோண்டுவாங்களே, நம்மளே பார்த்துருப்போம். ஸோ இப்போ கீழடியில் எப்படி குழி தோண்டினாங்க, ஸோ அதே மாதிரி அங்கேயும் போயிட்டு குழி தோண்டியிருக்காங்க. ஆனால் 2 நாள் அந்த இடத்த க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் அங்கே ஹிஸ்ட்ரியே மேட் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 2,70,769 பீட்ஸ். இந்த உலகத்திலே லார்ஜஸ்ட் பீட் கலெக்ஷன் அப்படின்னா அதுதான். அத்தனை பீட்ஸ் அந்த இடத்துல கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2000க்கு மேலே பீட்ஸ் வந்து அங்கே ஸ்கேட்டர் ஆகி இருந்ததை பார்த்து அது வழியாக போகும்போது அங்கே இன்னொரு சேம்பர், அதாவது இதே மாதிரி இன்னொரு சேம்பரும் அங்கே அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பீட் கலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் அந்த பீட் வந்து சாதாரண பீட் கிடையாது. என்னதான் 5000 வருஷம் பழமையான பீடாக இருந்தாலும் அந்த பீடோட விலை எப்படி தங்கத்தோட விலையை விட ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றது இங்கே நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2,70,000 பீட்ஸ் எப்படி அந்த இடத்துக்கு வந்துச்சுன்ற ஒரு சந்தேகமும் இங்கே நிறைய பேருக்கு இருக்கும். பொதுவாகவே நம்ம கேர்ள்ஸ்லாம் நிறையவே பீட்ஸ் வச்ச பொருட்கள்லாம் பயன்படுத்துவோம்ல. ஹேர் பேண்டாக இருக்கலாம், இல்லை ரிஸ்ட் பேண்டாக இருக்கலாம், இல்லைனா நெக்லஸாக இருக்கலாம். இது மாதிரி வந்து நம்ம நிறைய இடத்துல பீட்ஸ் வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த 5000 வருஷத்துக்கு முன்னாடியும் பீட்ஸ் அவங்க பயன்படுத்தி இருக்கலாம். என்னதான் எல்லா பெண்கள் பீட்ஸ் பயன்படுத்தினாலும் 2,70,000க்கும் மேலே பீட்ஸ் அங்கே எப்படி வந்துச்சு அப்படின்னா, நம்ம பயன்படுத்துறது நெக்லஸ்ஸு, பிரேஸ்லெட்டுக்கு மட்டும்தான் நம்ம பீட்ஸ் பயன்படுத்தி பார்த்துருப்போம். ஆனால் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸையே வந்து பீட்ஸில் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த பெண்கள்லாம் சாதாரண பெண்கள் கிடையாது. அதாவது சொசைட்டியில் ரொம்ப பவர்ஃபுல் அத்தாரிட்டியில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் அந்த மாதிரி பீட்ஸை வச்சு ட்ரெஸ்ஸை வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இந்த பீடோட விலை தங்கத்தை விட அதிகம்னு சொல்கிறாங்க. இன்னும் அத்தாரிட்டியில் இருக்க பொண்ணுங்க மட்டும்தான் இந்த மாதிரியான பீடை அவங்க ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக அலங்கரிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த பீடோட கிராஃப்ட்மேன்ஷிப் எந்த அளவுக்கு இருக்கும்னு பாருங்களேன். நார்மலாக நம்ம போடுற பீடெல்லாம் வந்துட்டு பிளாஸ்டிக்கில் இருக்கும், மெட்டலில் இருக்கும், வுட்டில் கூட இருக்கும். ஆனால் இந்த பீடெல்லாம் அப்படி கிடையாது. இது செஞ்சதே வந்துட்டு அனிமல் போனு, அப்புறம் சீலை, நம்ம சிப்பியெல்லாம் இருக்குல்ல, அந்த சிப்பியை வந்து நல்லா நுண்ணமாக அரைச்சி அதை பயன்படுத்தி இந்த பீட் செஞ்சுருக்காங்க. அப்புறம் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ரேரான ராக்கெல்லாம் வச்சு இந்த பீட் செஞ்சுருக்காங்க. இதனால தான் இந்த பீட் வந்து இவ்வளோ காஸ்ட்லி, இவ்வளோ என்ன சொல்கிறது, அத்தாரிட்டியில் இருக்கக்கூடிய பொண்ணுங்க மட்டும்தான் அவங்களோட ட்ரெஸ்ஸில் இதெல்லாம் வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பயன்படுத்துகிற விதம் இருக்கு இல்லையா, ஒரு சிலர் பிரேஸ்லெட்டாக போடுறாங்க, ஒரு சிலர் ட்ரெஸ்ஸாகவே போட்டுக்கிறாங்க. அந்த ட்ரெஸ்ஸுலேயும் நிறைய ஃபேஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த ஃபேஷனை பொறுத்து அவங்களோட அத்தாரிட்டி, ஸோ சொசைட்டியில் அவங்களுக்கான ஸ்டேட்டஸ் எல்லாமே டிசைட் ஆகுது அப்படின்ட்டு நம்ம ரிசர்ச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த டாப்பை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 2010 and 11 காலகட்டத்தில் இது வந்து ஐவரி லேடி அப்படின்ட்டு இந்த டாமை வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த 5000 வருஷம் பழமையான இந்த டாமில் வந்துட்டு ஒரு பொண்ணோட பிணமோ இல்லை 2 பெண்ணோட சடலமோ கிடைக்கல. கிட்டத்தட்ட
பல பெண்களுடைய டாம்ப், அதாவது இந்த கல்லறைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து அந்த இடத்துல கிடைச்சிருக்கு. ஸோ இதை வந்து ஐவரி லேடி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே புதைக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்ணும் சொசைட்டியில் அவங்களுக்கான ஸ்டேட்டஸ் கண்டிப்பாக பெருசாக இருந்திருக்கும், பவர்ஃபுல்லான பெண்களாக தான் இவங்கெல்லாம் இருந்திருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் அந்த மாதிரி, அந்த பீட்ஸோட வேல்யூ அந்த மாதிரி, அவங்கள வந்து அந்த டாம்பில் வச்சு புதைச்ச பொசிஷன் அந்த மாதிரி. ஒரு டாம்பில் ஒரு பொண்ணை வச்சு புதைக்கிறாங்க அப்படின்னாலேவும் அவங்களோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பொண்ணோட பாடி, அதாவது டெட் பாடியையும் அந்த மாதிரியான பொசிஷனில் தான் வச்சு புதைப்பாங்க தான். ஸோ இதனாலேயே இந்த டாம்க்கு ஐவரி லேடி, அதாவது ரொம்ப பவர்ஃபுல்லான லேடி அப்படின்ட்டு ஒரு பேரும் கிடைச்சிருக்கு. 5000 வருஷம் பழமையான இந்த கல்லறையை தேடி கண்டுபிடிக்க, அதாவது அங்கே இருக்கிற டர்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணி முழுசாக ஒரு டாம்பை கண்டுபிடிக்கவே நம்ம ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 27 நாள் தேவைப்பட்டிருக்கு. ஒரு டாம்பை கண்டுபிடிக்கவே 27 நாள் தேவைப்பட்டிருக்கே, அப்போ அந்த 5000 வருஷம் பழமையான இவ்வளோ வேல்யூபிளான அந்த பீடை தயாரிக்க அந்த கிராஃப்ட்மேனுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கும்? கிட்டத்தட்ட 10 பேர், அதாவது 10 persons 8 days 7 month வேலை பார்த்தா தான் குறிப்பிட்ட அளவான அந்த பீட்டே தயாரிக்க முடியுமா? அப்போ அந்த பீடு வந்து எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்திருக்கும்னு பார்த்துக்கோங்களேன். ஸோ இதனால தான் ரொம்ப அத்தாரிட்டியில் இருக்கக்கூடிய பெண்கள், ரொம்ப பவர்ஃபுல்லாக அண்ட் சொசைட்டியில் ஒரு பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடியவங்க மட்டுமே தங்களோட ட்ரெஸ்ஸில் வந்து அந்த பீடை வந்து பொருத்திட்டு இருந்திருக்காங்க. ஏன் இந்த பீடு இவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா? கிட்டத்தட்ட 1000 kgs ஆஃப் ஷெல், அதாவது இந்த கடலில் இருக்கக்கூடிய சிப்பி தேவை, அப்புறம் நிறைய வேலையாட்கள் தேவை, நிறைய டைம் எடுக்கும் பாலிஷ் பண்ணி அதோட ஷேப் கொண்டு வந்து அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் எல்லாம் மாற்றி. அப்போ வந்து இந்த மாதிரி எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லை. ஸோ எல்லாமே ஹியூமன் பவர் தான். அப்போ எத்தனை பேர் அதுக்காக வேலை பார்த்துருக்காங்கன்னு பாருங்களேன். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ காசு கொடுத்து, அதாவது அவ்வளோ டைமு, அவ்வளோ ஒர்க்கர்ஸு, அவங்களுக்கு சம்பளம் தரணும். ஸோ இத்தனை விஷயங்கள் இவ்வளோ இருந்தும் அந்த பீட் ஏன் அவங்களுக்கு வந்து அவங்க ட்ரெஸ்ஸில் பொருத்துனாங்க அப்படின்றது வந்து அது ஃபேஷனுக்கு கிடையாது. அந்த பீட்ஸ் அவங்க யூஸ் பண்ணது கம்ப்ளீட்லி இட்ஸ் நாட் ஃபார் ஃபேஷன். அது ஃபேஷனுக்கு கிடையாது, பட் அவங்களோட ஸ்டேட்டஸை அந்த ட்ரெஸ் வந்து முடிவு பண்ணுச்சு. சொசைட்டியில் அவங்க என்னவா இருக்காங்க அப்படின்றத அவங்க வச்சிருக்க அந்த பீட்ஸ் அவங்க யூஸ் பண்ண விதம் வந்து சொன்னதுனால தான் அவங்க இவ்வளோ செலவு பண்ணி அந்த பீட்ஸை வந்து தயாரித்து அவங்களோட ட்ரெஸ்ஸில் பொருத்திட்டு இருந்திருக்காங்க. வேல்யூபிள், அதாவது கோல்டை விட இது வந்து ரொம்ப வேல்யூபிள் அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லை. இது ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கெல்லாம் தோணலாம். தங்கத்தை விட அது எப்படி இது வந்து ரொம்ப வேல்யூபிளாக இருந்துட முடியும் அப்படின்னு தான் தோணலாம்ல. இதை கேளுங்களேன். லைக் இப்போ வந்து நான் வந்து ஒரு எக்கனாமிக்கலி வெல்த்தான பர்சன் அப்படின்ட்டு என் ட்ரெஸ்ஸில் என்னால் எப்படி காமிக்க முடியும் இந்த ஃபேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னா, ஹேண்ட்லூம் ட்ரெஸ் போட முடியும். அப்புறம் ஹேண்ட்லேயே பிரிண்ட் பண்ண, அதாவது கிராஃப்ட்மேன்ஷிப், எப்படி சொல்கிறது, ஹேண்ட் பிரிண்டட் ட்ரெஸ் என்னால் போட முடியும். ஆனால் இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு, இந்த கிராஃப்ட்டுக்கெல்லாம் எடுக்கிற டைம் வெறும் 41 நாள் மட்டும்தான், விச் இஸ் 1000 hours. ஆனால் இந்த குறிப்பிட்ட அளவான பீட்ஸ், அதாவது ரொம்ப கம்மியான பீட்ஸ் இங்கே தயாரிக்கிறதுக்கு எடுத்துக்கிற மினிமம் டேவே 7 மாதம். அப்போ இந்த பீடோடைய விலை எந்த அளவுக்கு இருக்கும்? ஸோ அதில் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாங்க, எவ்வளோ மைன்யூட்டான வேலை இருக்கும், எத்தனை ப்ரிகாஷன்ஸ் இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பார்த்தாலே தெரியும் இந்த பீடு வந்து எவ்வளோ வேல்யூபிள் அப்படின்னு. இந்த பீடை தயாரிக்கிறது சாதாரண விஷயமும் கிடையாது. அதுவும் 5000 வருஷத்துக்கு முன்னாடி, இத்தனை டெக்னாலஜிஸ் வரதுக்கு முன்னாடி இவங்க வந்து அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸான இந்த அனிமல் போன், அப்போல்லாம் வேட்டையாட போவாங்கல்ல, ஸோ அப்போ கிடைக்கிற அந்த அனிமல் போனு, அப்புறம் அந்த கடல்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு சில சிப்பிகள்லாம் இருக்கும்ல, அந்த சிப்பி, அப்புறம் ஒரு சில ராக்கு, ஸோ இதெல்லாம் எடுத்து அதெல்லாம் வந்து பீட் பண்ணி, அப்புறம் அந்த பீடுக்கு நடுவில் ஒரு ஓட்டை வேணும், அதை வந்து ட்ரில் பண்ணணும். அதுவும் ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணணும். அப்புறம் அதை பாலிஷ் பண்ணணும். அதாவது ஒவ்வொரு ஷேப்புக்கு எடுக்கணும் இல்லையா, ஒவ்வொரு சைஸ் தேவைப்படும், ஒவ்வொரு ஷேப் தேவைப்படும். ஸோ இது எல்லாமே அவங்க வந்து கையிலேயே தான் செய்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லோ ப்ராசஸ் அப்படின்றதுனால
7 மாதத்தில் இவங்களால அவ்வளோலாம் ப்ரொடியூஸ் பண்ணிட முடியாது. அது மட்டும் இல்லாமல் மேன் பவரும் கம்மி தான். அதாவது அப்போ வந்து இதுக்கு வந்து மேன் பவர் ஜாஸ்தியாக தேவைப்படும். ஆனால் இதுக்கு செய்கிறதுக்கான அந்த ஐடியா, ஸ்கில்டு லேபர்ஸ் வந்து அப்போ நிறைய இருந்திருக்க மாட்டாங்கல்ல. ஸோ அதனாலேயே இதோட வேல்யூ வந்து ஜாஸ்தியாக இருந்திருக்கு. எல்லா பொண்ணுங்கனாலையும் வந்து இந்த பீடை வந்து அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியல. ஸோ அதனாலேயே பவரில் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும்தான் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்திருக்காங்க. அதுவும் வந்து இதில் 3 டைப்பாக இருந்திருக்கு. அதாவது ஒரு சிலர் வந்து இது வந்து ஷர்ட் டைப்பில் வியர் பண்ணி இருந்திருக்காங்க, ஒரு சிலர் இது வந்து ஸ்கர்ட்டாக போட்டுட்டு இருந்திருக்காங்க, ஒரு சிலர் வந்து அவங்களோட ட்ரெடிஷன், அதாவது 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பெயினில் ஒரு ட்ரெடிஷன் இருந்திருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ட்ரெடிஷனில் இந்த பீடை வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸில் டெக்கரேட் பண்ணி போட்டுட்டு இருந்திருக்காங்க. இவங்களோட ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் அவங்களோட பவர், அவங்களோட அத்தாரிட்டி அண்ட் அவங்க சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ், இது எல்லாத்தையுமே வந்து டிசைட் பண்ணுது. அந்த பீடு, அந்த ஃபேஷன், அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் ஸ்டைலு, அதுதான் வந்து அதுதான் வந்து சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்கியாலஜிஸ்ட் வந்து ஒவ்வொரு டாம்பாக போகும்போது தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதாவது என்னென்னா, அந்த ஒவ்வொரு டாம்பில் இருந்த பொண்ணுங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கும்ல, அதாவது அவங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் இருக்கும்ல, ஸோ அது அண்ட் அவங்க டாம்பில் புதைக்கப்பட்ட, அதாவது பரி பண்ணக்கூடிய அந்த பொசிஷன், ஸோ இதெல்லாம் வச்சு அவங்களோட சொசைட்டியில் இருக்கிற அவங்களோட ஸ்டேட்டஸை அவங்களால வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு டாம்பில் ஒரு பொண்ணு, அதுக்கு மேலே ஒரு லேபிள் இருந்திருக்கு, அதாவது UE 343 அப்படின்ட்டு ஒரு லேபிளும் இருந்திருக்கு. ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான பொண்ணு, அதாவது ரொம்ப பவர்ஃபுல்லான பொண்ணாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இறந்து போகும்போது அந்த பொண்ணுக்கு வந்து 24லேருந்து 34 வயசுக்குள்ளே இருக்கும்போது தான் அந்த பொண்ணு இறந்துருக்கும். அண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான பொண்ணாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு போட்டிருந்த ட்ரெஸ்ஸு வந்து அந்த ஸ்டைலில் வந்து டியூனிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ஷர்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸோ அந்த மாதிரி ஸ்பெயினில் வந்துட்டு அது டியூனிக் அப்படின்ட்டு அந்த கிளாத்தை வந்து சொல்கிறாங்க. ஏன் வந்து அந்த பொண்ணு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, அந்த ஸ்டைல் ஆஃப் ட்ரெஸ்ஸை பண்ணுறதுக்கு ரிசோர்ஸ் நிறைய தேவைப்படுமா, அண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு கிராஃப்ட்மேன் அதிகமாக தேவைப்படுவாங்களாம். அண்ட் ஆல்சோ டைமும் நிறைய ரெக்வயர் ஆகுறதுனால ரொம்ப பெரிய பவரில், ரொம்ப அத்தாரிட்டியான, ரொம்ப அத்தாரிட்டிலே எக்ஸ்ட்ரீம் அத்தாரிட்டியில் இருக்கிற பொண்ணுங்க மட்டும்தான் அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸை போடுவாங்க. ஸோ இந்த டாமில் இருக்கக்கூடிய அந்த பொண்ணு வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான விமனாக இருக்கணும். அதனால தான் இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் பரி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ஆர்கியாலஜிஸ்ட் ரிசர்ச் பண்ணும்போது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பல வருஷம் இந்த ரிசர்ச்சுக்கு அப்புறமும் லியனார்டோ கிராசியோ சஜுஹனா அப்படின்ற ஒரு சீனியர் ஆர்கியாலஜிஸ்ட் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவருக்கு வந்து இந்த விஷயம், அதாவது இந்த மிஸ்ட்ரி பிஹைண்ட் திஸ் பீட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஸோ இதில் வந்து இந்த விஷயத்தை அவர் எப்படி பார்க்குறாருன்னா, ஆன்சரே இல்லாத ஒரு கொஷினாக பார்க்குறாரு. அதாவது 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஒரு பரியல் ஏரியாவில் வந்துட்டு பல பெண்கள், அதாவது இத்தனை பெண்கள் வந்து அந்த இடத்துல வந்து பரி பண்ணியிருக்காங்க. அதுவும் 2,70,000க்கும் மேலே பீட்ஸ் கிடச்சிருக்கு. அதுவும் அவங்க ட்ரெஸ்ஸில் பொறுத்து அவங்க எல்லாருமே வந்து பவர்ஃபுல்லான விமனாக இருந்திருக்காங்க. அப்படின்னா அப்போது 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பெண்கள் தான் வந்து அந்த நாடை ஆண்டிட்டு இருந்தாங்களா, பெண்களுடைய ராஜ்யம் தான் அந்த இடத்துல இருந்துச்சா, பெண்கள் தான் டாமினண்ட்டாக இருந்தாங்களா அப்படின்றது அவருக்கு வந்து ஒரு ஆன்சரே இல்லாத ஒரு கொஷினாக தெரிஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா, அங்கே வந்து எந்த ஒரு ராஜாவும் இவ்வளோ விலை அதிகமான உடையை அங்கே போடவே கிடையாது. தங்கத்துக்கு நிகரான வேல்யூ இருக்கக்கூடிய அந்த பீடை பொறுத்தின உடையை வந்து பெண்கள் தான் அந்த இடத்துல போட்டுட்டு இருந்திருக்காங்களே தவிர ஒரு ஆணும் அந்த இடத்துல அந்த மாதிரியான உடையை போட்ட மாதிரி இல்லை, போட்டதுக்கான எந்த அடையாளமுமே அங்கே இல்லாததுனால அந்த இடத்துல ஸ்பெயின் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி பெண்களால் ஆட்சி செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகமும் அவருக்கு இருந்திருக்கு. ஸோ இது வந்து அவருக்கு தெளிவாகவும் அதுக்கான விடை கிடைக்கல. அதே டைம் வந்து ஆண்கள் அங்கே ராஜ்யம் செஞ்சாங்க அப்படின்றதுக்கான ஒரு விடையும் அவருக்கு கிடைக்காம இந்த விஷயம், அதாவது இந்த பீட் பற்றின விஷயம் அண்ட் அங்கே நடந்த ஆட்சி முறை வந்து இன்னுமே வந்து ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து பெண்களுடைய ராஜ்யமாக இருந்துச்சான்றது ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. ஸோ இதுதான் த ஹிஸ்ட்ரி பிஹைண்ட் திஸ் மிஸ்ட்ரி.
ஸோ இத்தனை ரிசர்ச்சுக்கு அப்புறமும் நம்ம லியோனார்டோவுக்கு வந்து அந்த நாடு வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நாடு வந்து பெண்களின் ஆட்சியில் இருந்துச்சா அப்படின்றது அவருக்கு தெரியல. ஆனால் நீங்கள் இத்தனை நேரம் இந்த கதையை கேட்டிருப்பீங்களே, ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? ஒருவேளை அங்கே வந்து பெண்கள் ஆட்சி தான் நடந்திருக்குமா, இல்லை வந்து ராஜாக்களும் அங்கே ஆண்டிருப்பாங்களா? உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக்கும் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அன்டில் தட் டாடா பை.